அனைவருக்கும் வணக்கம். வரவிருக்கும் தைப்பொங்கல் திருநாள் அன்று நாம் எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபடுவது நமக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். விவசாயிகள் அறுவடை செஞ்சு மகத்தான மகசூலை பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுற இந்த பொங்கல் திருநாளை அவங்களோட நாமளும் சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு உணவளித்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்திட்டு வரோம். இந்த 2025ஆம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரம் கும்ப லக்னத்தில் பிறக்க இருக்குது. தை மாதம் பிறக்கும் முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலமாக துவங்குது. வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதால் சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இந்த வருஷம் தை மாதம் பிறக்கும் பொழுது சுக்கிர ஹோரையில் பொங்கல் வைத்தால் சுபயோக புண்ணிய பாக்கியங்கள் கிடைக்கும். சுக்கிரஹோரை செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிலிருந்து 9 மணி வரை இருக்குது. இந்த வருஷம் இந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் நம்ம சிறப்பான வாழ்க்கையை பெறலாம். வழக்கமாக பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும், 10:30 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்திலே நீங்கள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடலாம். நாம் எந்த முறையில் பொங்கல் வைத்து வழிபடணும்னு பார்த்திங்கன்னா, பசுஞ்சாணத்தால் பிள்ளையாரை செஞ்சு நம்ம பிள்ளையாரை முதல்ல வழிபடணும். 2 பசுஞ்சாண பிள்ளையார் நம்ம தயார் செஞ்சுக்கணும். பிள்ளையாருக்கு நம்ம மஞ்சள் சந்தன குங்குமம் வைக்கணும். பூசணிப்பூ இருந்தால் பூசணிப்பூவை வச்சு அலங்கரிச்சுக்கலாம். இந்த மேடையை பொங்கல் கோலம் வாசலில் நம்ம போடுறது போலவே இந்த மேடையில் நீங்கள் சூரிய கோலம் வரையணும். பிறகு தலைவாழை இலை போட்டு அதில் காய்கறிகளும் பழங்களும் வச்சு நீங்கள் பிள்ளையாரை முதல்ல வழிபாடு செஞ்சுக்கணும். பிள்ளையாருக்கு சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யணும். பிள்ளையாரை நீங்கள் இந்த முறையில் வணங்கிய பிறகு தான் புதுப்பானையில் வழக்கம் போல் மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் தயார் செஞ்சு குலவ சத்தம் போட்டு சூரிய காயத்ரி மந்திரம் உச்சரித்து நம்ம சூரிய பகவானை நோக்கி நன்றி செலுத்தி வழிபடணும். இந்த பொங்கல் திருநாளில் நாமளும் சூரிய பகவானுக்கு இந்த முறையில் நன்றி செலுத்துறது மூலயமா குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்கும். நம்ம குடும்பத்தில் துன்பங்கள் மறைஞ்சி வறுமை நீங்கி நல்ல சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் நீங்களும் உங்கள் உறவினர்களுடன் நண்பர்களுடன் சேர்ந்து இந்த பொங்கலை இனிமையானதாக கொண்டாடுங்க.